copy and deep copy. Shallow copy and deep copy describes how objects is copied. அவ்வளோதான். ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி காப்பி ஆகுது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுது. ஷாலோ காப்பி அண்ட் டீப் காப்பி. ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி கொட்டேஷன், இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் என்ன கொடுத்தாலும் அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது கீ வேல்யூ. ஓகே, இது கீ, இது வேல்யூ. ஓகே, இதில் வந்து கீ இருக்கு, வேல்யூ வந்து ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு. இதில் கீ வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இப்படி நம்ம இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணுறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம 3 டாட் போடுறோம் அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை எங்கே பண்ணுறோம்? இங்கே காப்பி பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அது காப்பி ஆகுமா? அப்படி காப்பி ஆகும்போது ஷாலோ காப்பி ஆகும். ஷாலோ காப்பி ஆகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் காப்பி ஆகிடும். அதாவது தனி மெமரி அலோகேட் ஆகும் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேமுக்கு இப்போ உன்னோட இதில் வந்து ஒரிஜினல் இருக்குது. ஒரிஜினலில் வந்து நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரிஜினல். இப்போ காப்பி பண்ணுற கரெக்டாக. அப்போ இந்த டேட்டாவை கொண்டு போய் வேற எங்கேயா காப்பி பண்ணணும்ல. அப்போ காப்பி பண்ணும்போது புதுசாக அது மெமரி அலோகேட் ஆகணும்ல. அப்படி அலோகேட் ஆகும்போது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு தான் அலோகேட் ஆகும். ஷாலோ காப்பி பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த 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 ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்ஜெக்ட் தானே வேல்யூ, அதுக்கு பர்சா மெமரி அலோகேட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா இந்த ஷாலோ காப்பி இருக்குல்ல, இதுக்கு நேமுக்கு மட்டும்தான் தனி மெமரி இருக்கும். அட்ரஸுக்கு வந்து இதே தான் ரெஃபர் பண்ணும். இட் வில் ஷேர் த சேம் ரெஃபரன்ஸ். இதுதான் ஷாலோ காப்பி. ஆப்ஜெக்ட் வந்து தனியாக காப்பி ஆகாது. ஓகே, அப்போ என்னன்னா நீ ஷாலோ காப்பியை வச்சு நேமை மாற்றினா இந்த ஒரிஜினல் மாறாது. கரெக்டா? இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாலோ காப்பியோட நேமை மாற்றுறேன். எங்கே மாறும்? இந்த இடத்துல தானே மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? அதே ஜான் தானே இருக்கும். அப்புறம் ஷாலோ காப்பி வந்து அட்ரஸ் சிட்டியை மாற்றுறேன். அட்ரஸ் சிட்டினா இந்த ஒரிஜினலும் ஒரே இதை தான் ஷேர் பண்ணுது. அப்போ அட்ரஸ் சிட்டியை நான் பெங்களூர் மாற்றிட்டேன்னா அப்போ ஒரிஜினலுடைய சிட்டியும் பெங்களூர்னு மாறிடும். இதுதான் ஷாலோ காப்பி. இப்போ நேம் பார் ஜான் தான் இருக்குது, சிட்டி பெங்களூர் மாறிடுச்சு. ஓகே, இதுவே நீ டீப் காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன இது எப்படிலாம் ஷாலோ காப்பி பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் டாட் அசைன், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வச்சு அரே ஸ்லைஸ் கான்கேட் இதை வச்சுலாம் நம்ம ஷாலோ காப்பி பண்ணலாம். அப்போ உனக்கு ரெஃபரன்ஸ் தான் கிரியேட் ஆகும், செப்பரேட் காப்பி கிரியேட் ஆகாது. ஓகே, இதுவே டீப் காப்பினா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் ஃபுல்லாக காப்பி ஆகும், ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுக்குமே இன்னும் இண்டிபெண்டன்ட் காப்பி வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா முதல்ல json.stringify உன்னோட ஆப்ஜெக்டை முதல்ல ஸ்ட்ரிங்காக மாற்றுற, அப்புறம் பார்ஸ் பண்ணி ஒரு காப்பி எடுக்கிற. அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய டீப் காப்பி இருக்குல்ல, நேமுக்கும் தனி மெமரி இருக்கும், அட்ரஸ்க்கும் தனி மெமரி அலோகேட் ஆகும், ரெஃபரன்ஸ் ஷேர் ஆகாது. அப்போ டீப் காப்பி வச்சு நீ சிட்டியை மாற்றினாலோ எதை மாற்றினாலோ ஒரிஜினல் அட்ரஸு மாறாது. ஒரிஜினல் என்ன இருக்குது? சென்னை தான் இருக்குது, அதுதான் பிரிண்ட் ஆகும். இதுதான் டீப் காப்பி. ஸோ உன்னுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். நீ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணும்போது உனக்கு அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் செப்பரேட் காப்பி வேணும்னா நீ டீப் காப்பி பண்ணி ஆகணும். இல்லைனா ஷாலோ காப்பி பண்ணால் போதும். ஷாலோ காப்பி பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது? உன் ஆப்ஜெக்டை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுது, அவ்வளோதான். அது எதுக்காக? காப்பி பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா திஸ் இஸ் ஏ ரைட், இஸ் 1 2 3. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 2 3 வந்துடும். கரெக்டாக? அது கூட 4 5 வரும். அப்போ நான் பிஏ பிரிண்ட் பண்ண என்ன பிரிண்ட் ஆகும்? 1 2 3 4 5 ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பி 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பியோடைய ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் லெட்டுன்னு வச்சுப்போம். கான்ஸ்டாக தான் மாற்ற முடியாது. கான்ஸ்டாக இருக்கும்போது வேல்யூவை மாற்ற முடியுமா? இல்லை. இதை வந்து 8ன்னு போடுறேன். ஓகே, உள்ளே இருக்கிற அது அரே தான் கான்ஸ்ட்டு,
அரே இருக்கிற வேல்யூவா கான்ஸ்டன்ட், லெட்ஸ் ட்ரை டு see that. பாரு மாற்ற முடியுது, எந்த எரரும் வரல. கான்ஸ்டா இருந்தா, அரே கான்ஸ்டா இருந்தா நீ என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து திருப்பி இதை தான் பண்ண முடியாது. இதுக்கு தான் என்ன சொல்லும், எரர் சொல்லும். நீ பியை மாற்ற முடியாது. அசைன்மெண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகே, இப்போ இதை லெட்டுன்னு போடுற அப்படின்னா இப்போ பியை மாற்றலாம். அப்போ கான்ஸ்டன்ட் போட்டால் உள்ள இருக்கிற வேல்யூ ஓகே ரைட், உள்ள இருக்கிற வேல்யூ வந்து மாற்றலாம், அந்த வேரியபிளை தான் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் பியை மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ பி என்ன வருது, 8 2 3 4 5 வருது. கரெக்டா? சிம்பிள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏ என்ன வேல்யூ வரும்? ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிக்கு காப்பி பண்ணும்போது ஈச் ஒன் இஸ் அ பிரிமிடிவ் டேட்டா டைப், அதனால வேல்யூஸாக காப்பி ஆகும். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, ஆப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணுது. போன வாட்டி நம்ம ஸ்ப்ரெட் அரேவை ஸ்ப்ரெட் பண்ணுச்சு. ஆப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ண என்ன ஆகும், இந்த x1 y2லாம் இங்கே வந்துடும். அப்போ ஆப்ஜெக்ட் 2ல என்ன இருக்கும், x1 y2 அப்புறம் z3 எல்லாமே இருக்குமா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 2 உடைய எக்ஸை 5ன்னு மாற்றுறேன். இப்போ console.log ஆப்ஜெக்ட் 2 பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது x1 இருக்கும், அடுத்த வாட்டி நீ எக்ஸை வந்து 5ன்னு மாற்றிட்ட. ஓகேவா? இப்போ லெட்ஸ் பிரிண்ட் ஆப்ஜெக்ட் 1. ஆப்ஜெக்ட் 2 வச்சு நீ மாற்றிட்ட, ஆப்ஜெக்ட் 1 பிரிண்ட் பண்ணுற. ஆப்ஜெக்ட் 1ல என்ன இருக்கும், எக்ஸு ஒய் தான் இருக்கு. ஸோ ஆனால் இங்கே நீ காப்பி பண்ணும்போது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ எக்ஸில் இருக்கிற வேல்யூ பிரிமிடிவ் டேட்டா டைப். கரெக்டாக? அதனால் காப்பி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஆப்ஜெக்ட் 1ல 1 2 தான் இருக்கும். கரெக்ட்? ஆனால் இது பிரிமிடிவ் டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து தனி காப்பி போயிருக்கும். இதுவே இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, v கோலன், அப்போ நான் இங்கே எக்ஸில் இருக்கிற வியை வந்து மாற்றுறேன் 5ன்னு, எக்ஸு அப்புறம் எக்ஸ் டாட் வி அதை 5ன்னு மாற்றுறேன். அப்படின்னா இங்கே பார், இதில் v1 இங்கே 5, இந்த ஆப்ஜெக்ட் 2 உடைய 5-ஐ மாற்றிட்ட, அது பார் ஆப்ஜெக்ட் 1ம் 5ன்னு மாறிடுச்சு. புரியுதா? இதுதான் நம்ம பார்த்தோம். ரைட்? அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி காப்பி பண்ணும்போது, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காப்பி பண்ணும்போது உன்னுடைய வேல்யூ வந்து ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இட் வில் பி அ ஷாலோ காப்பி, ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் 2 வச்சு அந்த வேல்யூவை மாற்றினாலும் ஆப்ஜெக்ட் 1லேயும் அது தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஜெக்டை காப்பி பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய வேல்யூ பிரிமிடிவ் டேட்டா டைப்பாக இருந்தால் டீப் காப்பி நடக்கும். அந்த ஆப்ஜெக்ட் அந்த இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. கரெக்டாக? அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து பிரிமிடிவ் டேட்டா டைப்பாக இருந்தால் டீப் காப்பி நடக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ ஆப்ஜெக்டாக இருந்தால் ஷாலோ காப்பி நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய நம்பர்ஸ் கொடுக்கணும். அது நம்ம ஒரு அரே கொடுக்க முடியாது. அரே கொடுத்தா நாட் அ நம்பர்னு கொடுத்துரும். அப்போ அந்த அரேவை நீ என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கும்போது. ஸோ இதுக்கெல்லாம் தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது. அதேமாதிரி நீ ஸ்ட்ரிங்கையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு லெட்டர் தனித்தனி ஸ்ட்ரிங்காக கிடச்சிடும் உனக்கு. ஸ்ட்ரிங்கெல்லாம் தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அரேவாக போகிறது. ஓகே, இப்போ ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எதுக்குன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில், ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸில் நிறைய வேல்யூ பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நிறைய வேல்யூஸை கலெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் அரேவாவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டாவோ மாற்றுறதுக்கு தான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு 1 2 3 நீ கால் பண்ணியிருக்க. ஓகே, இந்த எனக்கு நான் இதை ரிசீவ் பண்ணும்போது இது எனக்கு ஒரு அரேவாக ரிசீவ் ஆகணும் அப்படின்னா
அங்கே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் இந்த 3 டாட்டை போட்டு நம்பர் போட்டால் இது என்ன ஒரு அரேவாக மாறிடும். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது அதே 3 டாட் என்ன ஆகுது, ரெஸ்ட் ஆப்ரேட்டராக மாறுது. காப்பி பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டராக மாறுது. ஸோ எந்த இடத்துல 3 டாட்ஸ் யூஸ் பண்ணுறியோ அதை பொறுத்து அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி மாறுது. ஓகே, ஸோ கேதர் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அரே. ஓகேவா? அதே மாதிரி டீஸ்ட்ரக்சரிங், ரெஸ்ட் வித் டீஸ்ட்ரக்சரிங். இப்போ இதை பண்ணிட்டேன். இதை பண்ணும்போது ஏ பிக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் அசைன் ஆகிடும். அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ரெஸ்ட்டுக்கு அரேல வந்து அசைன் ஆகிடும். அப்போ அரே ரெஸ்ட்ன்றது ஒரு அரே, அதை பிரிண்ட் பண்ணால் அந்த 3 4 5 வந்துடும். ஓகே, ஸோ டீஸ்ட்ரக்சரிங் அரே. அதுமாதிரி டீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இது எக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கும்னா, இந்த எக்ஸ் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கும். அதர்ஸ் ஸ்ப்ரெட், இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா, இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் எதுக்கு வந்துடும், இந்த அதர்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதர்ஸை பிரிண்ட் பண்ணினா y2 z3 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட். இது ஸ்ப்ரெட் வந்து வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் ஆகுது. ரெஸ்ட் வேல்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, சிங்கிள் வேரியபிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு. நிறைய வேல்யூ பாஸ் பண்ணினா அது ஒரு அரே வேரியபிளாவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளாவோ கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, யூஸ்வலாக நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நீ ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகே, காப்பி பண்ணுறதுக்கு, மர்ஜ் பண்ணுறதுக்கு, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்குலாம் ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இது வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ், டீஸ்ட்ரக்சரிங்லாம் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுதான் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், 10 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் பாஸ் பண்ணலாம். இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்க்கு யூ யூஸ் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ திங். சின்டாக்ஸ் இஸ் சேம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துல 3 டாட் யூஸ் பண்ணுறேன்னா, கால் பண்ணும்போது யூஸ் பண்ணால் இது வந்து ஸ்ப்ரெட்டு, ரிசீவ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது இது ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரெஸ்ட் ஆப்ரேட்டர் மஸ்ட் பி த லாஸ்ட் பேராமீட்டர். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் கிரியேட் ஷாலோ காப்பீஸ், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்லி ஒன் ரெஸ்ட் பேராமீட்டர் இஸ் அலோட். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ரெஸ்ட் பேராமீட்டர் தான் அலோட், நிறைய ரெஸ்ட் பேராமீட்டர் வச்சுக்க முடியாது. ஓகே, அண்ட் இது எல்லாமே ஒர்க்ஸ் ஆன் ஐட்ரபிள்ஸ், அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஆப்ஜெக்ட். அதில் தான் ஐட்ரபிள்ஸ், இதில் தான் இது ஒர்க் ஆகும்.